எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பிரச்சனை இருக்கும். என் வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த பிரச்சனைய என்னால தீர்க்க முடியல. ஸோ மரணம் தான் எண்டு அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சுட்டு, நான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கும் ஒரு தேதி குறிச்சுட்டேன். இந்த தேதியில நாம சூசைட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த பிரச்சனைய நம்மனால தீர்க்க முடியாது அப்படின்னு நான் என் வாழ்க்கையில போயிட்டு இருந்தேன். அப்ப எல்லாரும் ஒரு முறையீடு செய்வோம் இல்லையா கடவுள்ட்ட. நீங்கலாம் இத்தனை பேர் இருக்கீங்க. வந்து என்னை காப்பாத்தலையே. ஏன் என்னை காப்பாத்தல? என்னை ஏன் கைவிட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? அப்படிங்கிற மாரி இது என்னுடைய அறைகூவல் தான். என்னுடைய இந்த கூக்குரல் அப்ப நான் ஒரு வார்த்தை அழுத்தி சொன்னேன். உண்மையாலும் நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் சாவுக்கு நீங்க எல்லாரும் ஒரு காரணம் தான். ஏன்னா நான் நியாயமா இருந்தேன், என்னை நீங்க காப்பாத்தல. ஆனா இன்னும் ஒண்ணு சொல்றேன், என்னை யாரு வந்து காப்பாத்துறீங்களோ அவங்களுக்கு நான் கோயிலே கட்டுவேன் அப்படின்னு நான் அவரை சொல்றேன். அன்னைக்கு நைட்டு என் கனவுல வந்து ஒருத்தர் பேசுறாரு. ஒளியின் ரூபத்துல வராரு. நல்லா வெண்ணாடை வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறாரு. வந்து 1 மணி நேரம் என்கிட்ட பேசுறாரு. எனக்கு ஓகே, ஒருத்தர் வந்தாரு பேசுறாரு, இதெல்லாம் எனக்கு புரிஞ்சிருச்சு. பட் ஏன் வந்தாரு, என்ன பேசுறாரு அப்படிங்கிறப்ப கடைசியா அவர் கிளம்பும் போது, சாமி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். கேளக்கியர் அப்படின்னாரு.